எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? எடப்பாடி தொகுதியில போட்டியிடக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய வேட்புமனு என்பது தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதிக்கு நேற்றைய தினம் தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். 1989 முதல் பல முறை இந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றிருந்த ஒரு சூழல்ல இந்த முறையும் தொடர்ந்து அவர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல்ல அவருடைய வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் அசையும் சொத்துக்களாக சுமார் 50.86 லட்சமும் 100 கிராம் தங்க நகைகளும் கைவசம் இருப்பதாகவும், அதே போல் தனியாக அசையா சொத்துக்கள் அல்லது விவசாய நிலம் என்பது தன்னிடம் இல்லை என்பதை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அவரது மனைவி ராதா பெயர்ல 8 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் பண்ணை வீடு உட்பட 3.45 கோடிக்கு அதிகமான அசையா சொத்துக்கள் மட்டும் இருப்பதாக குறிப்பிட்டிருந்த ஒரு சூழல்ல அவருடைய வேட்புமனு தாக்கல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வேட்புமனு முழுமையாக தற்போது ஏற்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.